மந்திரத்தை சொல்லணும். எதுக்காக மந்திரத்தை சொல்லணும்? இந்த உலகத்துல நிறைய வார்த்தைகள், எண்ணற்ற எண்ணங்களுடைய அலைகள் இந்த உலகத்தை சுத்தி இருக்கு. நம்ம பேசுற வார்த்தைகள், நம்மளை சுத்தி பேசுறவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல பரவி இருக்கு. அப்படி இந்த பிரபஞ்சத்திலையும் இந்த நம்மளை சுத்தி ஆட்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளும் நம்மள சுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம அது நமக்குள்ளயும் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படும். இப்போ அந்த பாதிப்புகள்ல இருந்து நம்மளை காக்கிறதுக்கும் நமக்குள்ளேயே சில பாதிப்புகள், எண்ண அலைகள் இருக்க, சரியா? அந்த எண்ண அலைகள் நேர்மறை ஆற்றலாக மாற்றுவதற்கும் இந்த மந்திரம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கருவியாக, ஒரு பெரிய ஒரு தெய்வீக ஆற்றலா இருந்து நமக்கு துணை புரிய ஆரம்பிக்கும். இப்போ ஆரம்பத்துல நம்மளுடைய சித்தர்கள், நம்மளுடைய ஞானிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மக்களுடைய சில சூழ்நிலைகளை மனசுல எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இறைவனும் சித்தர்களும் ரிஷி முனிவர்களும் அவங்களுடைய தியானத்துல கண்டுபிடித்த அதிக ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை மக்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி மக்களுக்கு சொல்லித்தர அந்த மந்திரம் அந்த மக்களுக்கு ஒரு தெளிவையும் ஒரு ஞானத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களையும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் இறைவன் இப்படிப்பட்ட ஞானிகள், ரிஷிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. டெய்லி கோவில்ல கற்சிலைக்கு எப்படி தினம் தினம் அவங்களுக்கு அர்ச்சனை செய்யறது மூலமாவும் மந்திரத்தை சொல்றது மூலமாவும் அந்த கற்சிலைக்கு உயிர் வருது. அதே போல நம்மளுடைய இந்த உடல் அந்த கற்சிலையை விட அதிக மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த உடல் அதிகப்படியான காந்த அலையை கொண்டது. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இந்த பிண்டத்துல இருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றல், நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் நம்மள அந்த இறைவனோட இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக இருக்கும். அந்த பாலம் இப்போ 10 மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மந்திரத்தை டெய்லி 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 சொல்லி நம்ம உருவேத்துறோம். அந்த இறைவனுக்கு, அந்த சக்திக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரு நாள் நீங்க மந்திரத்தை சொல்லும் போது அந்த பாலத்தினுடைய அளவு 8 மீட்டராக கம்மியாகும். இறைவன் இன்னும் உங்களுக்கு பக்கத்துல வருவார். இப்ப அடுத்த நாள் நீங்க மந்திரத்தை தினம் தினம் சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த மந்திரத்தினுடைய அளவு, அது ஆற்றல் அதிகமாகிறது மட்டும் இல்லாம அந்த பாலத்தினுடைய அளவு இப்போ 8 மீட்டரா இருந்தா 6 மீட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க மந்திரத்தை விடாம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, தியானம் செய்றீங்க, தவம் செய்றீங்க. அப்படிங்கும் போது அந்த பாலத்தின் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாகி இறுதியில இறைவன் நமக்குள்ளேயே இருப்பார். இறைவனுடைய பரிசுத்தமான அந்த இறையாற்றல் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். இறைவன் நமக்குள்ள இருப்பார். அது நம்மளால உணர முடியும். ஒரு காலகட்டத்துல இறைவன் நமக்குள்ள இருக்கிறாரு, நம்மள வழி நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். நம்மளும் இறைவனும் வேற வேற கிடையாது, இறைவனும் நம்மளும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கே உருவாகும். மந்திரத்துக்கும் ஒவ்வொரு வகையான சக்தி உண்டு. ஓம் நம சிவாய சிவபெருமானுடைய சக்தியை ஈர்க்க வல்லது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த சரீரத்துல 5 பூதங்களும் அடங்கி இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்த 5 பூதங்களும் அடங்கி இருக்கக்கூடிய இந்த சரீரத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நிலம்ங்கிற இந்த விரல் நாவையும், நீருங்கிற இந்த விரல் மாவையும், இந்த விரல் நெருப்புங்கிற இந்த விரல் சி அப்படிங்கிற எழுத்தையும், இந்த விரல் காற்றையும், இந்த நடுவிரல் ஆகாயத்தையும் குறிக்குது. எப்படி இந்த விரல்கள் ஒன்னொன்னும் அந்த நம சிவாய அப்படிங்கிற அந்த எழுத்தை குறிக்குதோ, அதே போல இந்த உடல் முழுக்க அந்த பஞ்ச பூதங்களுடைய ஆற்றல் நிறைந்திருக்கு. நிறைய சித்தர்கள் இந்த உடல் 5 உடல்களாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு நிலத்தினாலையும், இந்த உடம்பு முழுக்க முழுக்க நிலத்தினால ஆன உடம்பு, மண்ணால் ஆன உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம 4 உடல்கள் இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாத உடல், சூட்சம உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எண்ணற்ற அந்த வார்த்தைகளுடைய பாதிப்புகளும்
அடுத்தவர்களுடைய எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளையும் எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யணும்னா நம்ம அன்றாடம் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். மந்திரத்தை சொல்றது மூலமா நமக்குள்ள ஒரு அதிகப்படியான ஒரு சக்தி, இறை ஆற்றலை நம்மளால சேகரிக்க முடியும். இறையாற்றல் சேகரிக்க சேகரிக்க நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் இறைவனுடைய அருளாலையும் இறைவனுடைய அன்பாலையும் நிரம்பி வழியும். அப்படி நிரம்பும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய நோய் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாக ஆரம்பிக்கும். பிணிங்கிறது இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த காலத்துல. எதுக்கு எடுத்தாலும் நம சிவாயன்னு சொல்லுவாங்க, முருகான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடித்த கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லும் போது இறைவனும் அவங்களும் வேற வேற இல்ல அப்படிங்கிற எண்ணம் எப்போ அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குதோ அப்போ இந்த உலக மாயையிலிருந்து நம்ம கடத்தப்படுவோம். இவன் நம்மள அந்த மாயையிலிருந்து காப்பாத்துவார். அப்படி மாயை நமக்கு வராத பட்சத்துல நம்மனால எதையும் செய்ய முடியும். இறைவன் நம்ம கூட இருக்கும்போது வேற எதுவும் நம்மள பாதிக்காது. எந்த விதமான சூழ்நிலைகளும் நம்மள பாதிக்காது. நமக்கு அப்போ ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், பேரானந்த நிலை மட்டும்தான் நமக்கு எப்பயுமே இருக்கும். அந்த பேரானந்த நிலை ஏற்படணும் அப்படின்னா நம்ம தியானம், தவம் செய்ய ஆரம்பிக்கணும். முக்கியமா ஏற்கனவே மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் நிறைய பாதிப்புகள் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அதுல இருந்து மீட்கப்படுவாங்க. இறைவன் கண்டிப்பா நிச்சயமாக உறுதியாக அவங்கள அதுல இருந்து காத்து அருளுவாங்க. அப்படி நம்ம பரிபூரண சரணாகதியோட அன்போட அந்த மந்திரத்தை சொல்லும் போதுதான் அது சாத்தியப்படும். ஏன்னா நீங்க வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லாம அதை அன்போடு சொல்லும் போது இறைவனுடைய அருகாமையை நீங்க ரொம்ப அதிகப்படியா உணர ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இறைவா அப்படின்னு நினைச்சு நீங்க அவங்க நாமத்தை சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களுடைய நாமத்தை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து உடனே நீங்க மீட்கப்படுவீங்க. அந்த பிரச்சனை நமக்கு இல்லாமலே போயிடும், காணாமலே போயிடும். நம்ம ஃபியூச்சர் எதிர்காலத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கணுங்கிற அவசியமே ஏற்படாது. எப்பயுமே நிகழ்காலத்துல இருக்கணும். நிகழ்காலத்துல இருக்கும்போது இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். எதிர்காலத்துக்கு போக கூடாது, நம்மளுடைய பிற்காலத்துக்கும் போக கூடாது. சரியா? எப்பயும் நிகழ்காலத்துல இருக்கணும். செய்யற வேலைகள்ல கவனமா இருக்கணும். கவனம்னா அது இறைவனுடைய நாமத்தை சொல்றதுல இருக்கணும். செய்யற வேலைகளை நீங்க ஆட்டோமேட்டிக்கா செய்வீங்க, பெர்ஃபெக்டா செய்வீங்க, சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது எல்லா விஷயங்களும் நம்மளை சுத்தி சிறப்பா நல்ல விதமா எந்தவித பாதிப்புகளும், முக்கியமா கர்ம வினைகள் நம்மளை பாதிக்காம நம்மளால காப்பாத்திக்க முடியும். மந்திரத்துக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. அதனால எல்லாரும் மந்திரத்தை உச்சரிக்கணும், உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரஹர ஹரோஹரா. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரூப்ல சேர்ந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு விஷுவலைஸ் கைடட் மெடிடேஷன்ல ஒரு அனுபவம் கிடைச்சிது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல குளிச்சது, அங்கேருந்து போகிற மாதிரி, அதுவும் ஃபேமிலியோட போகிற மாதிரி. அது எந்த கடல்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் நான் என் குடும்பத்தோடு சேர்ந்து கடலில் மூழ்கி இருந்துட்டு முருகப்பெருமானை போய் தரிசிக்கிற மாதிரி அந்த நிகழ்வு வந்தது. உண்மையிலேயே 10 நாள் கழித்து எனக்கு அந்த ஆஃபர் வந்தது. எப்படின்னா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அதாவது எனக்கு தெரியாது. அவங்க மூலயமா வேற ஒருத்தர் கிட்ட தெரிய அவங்க கூட நாங்கள் போனோம். அது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எனக்கு உண்மையாகவே கிடைக்குமான்றது டவுட் ஆச்சு. ஃபஸ்ட்டு நாள் கிடைக்கலன்னாங்க. 2வது நாள் 12 மணிக்கு கால் பண்ணி சீட்டு கன்ஃபார்ம் நீங்கள் வாங்கினாங்க. இதெல்லாம் எப்படின்னாக்க நமக்கு முன்னாடி கடவுள் காமிச்சு கொடுத்துட்றாரு, இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு. எனக்கு இது விஷுவலைஸ் மட்டும்தான் நடந்தது தவிர, இப்போ எனக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா உண்மையாகவே நடந்துச்சு. இப்போ நாங்கள் கூட கோயிலுக்கு போயிட்டு 2 days ஆயிடுச்சு. இது எனக்கு சொல்லும் போதே புல்லரிக்குது. இது செகண்ட் டைம் சொன்ன போதும் எனக்கு அந்த புல்லரிப்பு இருக்கு. இப்போ திருச்செந்தூர் போயிட்டு வந்த அந்த 2 days டிராவல் ரொம்ப எனக்கு டயர்டா இருந்தது. வீட்டுக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்யறதா இருந்தது. குழந்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பல. போயிட்டு வந்ததும் தம்பிக்கு தலைவலி, அந்த கோல்டு இருந்தது. இருந்தாலும் அவனையும் கேர் பண்ணிக்கணும், எனக்கும் ரொம்ப இதாக இருந்தது. அந்த மீன் டைம்ல கூட ரொம்ப டயர்டாக தான் இருந்தேன்.
விஷுவலைஸ் கைடட் மெடிடேஷன் அட்டன் பண்ணணுன்றதுக்காகவே எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்து உக்காடுறேன். அவ்வளோ நேரம் இருந்த டயர்ட்னஸ் விஷுவலைஸ் கைடட் மெடிடேஷனில் உட்காந்து அந்த 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ் போயிடுச்சு. ஆக்டிவாக பேச ஆரம்பித்தேன்.